பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நம்முடைய ஆண்டவர் நமக்கு பக்கபலமாய் இருந்து நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். இந்த நாளிலே எந்த துக்கத்தோடு, எந்த கண்ணீரோடு, எந்த பிரச்சனையோடு நாம் தேவ சமூகத்திலே காணப்படுகிறோமோ, எங்களுடைய ஜீவியத்திலே ஒரு அற்புதம் செய்ய, எங்களுடைய விசுவாசங்கள் ஒளிந்து போகாதபடி, எங்களுடைய நம்பிக்கைகள் கெட்டுப்போகாதபடி, எங்களுடைய வாழ்க்கைக்கு அற்புதம் செய்து ஒரு விடியலை கொடுக்க என் ஆண்டவருடைய வார்த்தை வல்லமை உள்ளதாய் இருக்கிறது. இந்த நாளில் எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 15வது அதிகாரம் 11வது வசனத்தை நாங்கள் தியானிக்க போகிறோம். தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்ருவுக்கு எதிர்ப்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் தம்முடைய மக்களுக்கு அற்புதமான ஒரு தேவ வாக்கை கொடுக்கிறார். இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிற பொழுது யூத மக்களுக்கு மிகவும் ஒரு நெருக்கடியான காலம். அவர்கள் அந்நிய தேசத்திலே அடிமைகளாக்கப்படுவதற்கு அனுமதிக்கப்படுகிறார்கள். இந்த அந்நியர்களாக அடிமைப்படுத்தப்பட்டு அவர்கள் மிகவும் நொந்து போயிருக்கிற நேரத்தில் ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசி மூலமாய் தம்முடைய மக்களுக்கு செய்தி அனுப்புகிறார். தீங்கின் காலத்தில், நெருக்கமான அந்த நேரத்தில் உங்கள் சத்துருவுக்கு நான் எதிரிட்டு வந்து உங்களுக்காக நான் சகாயம் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று அழகாய் திட்ட தெளிவாய் தேவன் தம்முடைய வசனத்துக்கூடாக தம்முடைய மக்களோடு பேசி கொண்டிருக்கிறார். அன்பான தேவ பிள்ளையே, ஆண்டவர் பேர் சொல்லி அழைத்தவர், அவர் வேறு பிரித்தவர், அவர் தெரிந்தெடுத்தவர். அவர் எப்படி சம்பாதித்தார் தெரியுமா? தம்முடைய மக்களை தம்முடைய இரத்தத்தினாலே சம்பாதித்தார். தம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தி ஆண்டவர் என்னையும் உங்களையும் மீட்டெடுத்து தம்முடைய பிள்ளைகளாகும்படி அந்த அதிகாரத்தை கொடுத்தவர், தம்முடைய ஜனங்களாகும்படி அந்த அந்தஸ்தை கொடுத்தவர். இந்த நாட்களிலே எதிரியாகிய தீய வல்லமைகளாய் இருக்கட்டும், வியாதி வேதனை துன்பமாய் இருக்கட்டும், எதுவாய் இருந்தாலும் நாங்கள் தடுமாறி, நாங்கள் தள்ளாடி, நாங்கள் குழப்பமடைந்து இருக்கிற பொழுது எங்கள் தேவன் எங்களுக்கு சகாயம் செய்யும்படி, எங்களுக்கு எதிராய் வருகிற அந்த சூழ்நிலைக்கு எதிராய் எழும்பி அவர் எங்களுக்கு சகாயம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அந்த மக்களுக்கு அன்றைக்கு எதிரிப்படியாய் இருந்த அந்நிய சாம்ராஜ்யத்துக்கு விரோதமாய் தேவன் அங்கே கடந்து போய் அந்த மக்களை அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு மறுபடியும் வந்தார். எந்த ஆலயம் உடைக்கப்பட்டதோ, எந்த மக்களுடைய நம்பிக்கை சிதைக்கப்பட்டதோ, எந்த மக்கள் அடிமைப்படுத்தப்பட்டார்களோ அந்த மக்களை தேவன் சடுதியாக அந்த 70 வருஷம் முடிந்ததும் தேவன் அந்த மக்களை மறுபடி மீட்டு கொண்டு தாமாய் வருகிறார். வந்து அவர்களுக்கு வேண்டிய சகலவற்றையும் அமைத்து கொடுத்ததை சரித்திரத்தில் நாங்கள் அவதானிக்கிறோம். ஆலயம் மறுபடி கட்டப்பட்டது. முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாய் விளங்கினது என்று வேதம் சொல்கிறது. அது மட்டுமன்றி மக்களுடைய வாழ்க்கைகள் மறுபடி அது செழிப்படைந்தது. பிரியமானவர்களே, அந்த மக்கள் மறுபடி கட்டப்பட்டார்கள். தேவனுடைய வாக்கு ஒரு நாளும் பொய்யாய் போகாது, ஒரு நாளும் நிறைவேறாமல் போகாது. எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலே நீங்கள் ஒரு வேளை சொல்லலாம், எனக்கு சொல்லப்பட்ட அந்த நல்ல வார்த்தைகள் ஒன்றும் நிறைவேறவே இல்லை, இதுவரையும் நிறைவேறலை, இனியும் நிறைவேறுமா, இனியும் அது நடக்குமா என்று சொல்லி ஒரு கேள்விக்குறியோடு நீங்கள் நின்று கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் எதிரிக்கு, உன் சத்துருவுக்கு நான் எதிரிட்டு வந்து உனக்கு நான் சகாயம் பண்ணுவேன் என்று. எந்த எதிரான சூழ்நிலையிலும், எந்த மிகவும் போராட்டம் நிறைந்த அந்த காலத்திலும் தேவன் உங்களுக்கு சகாயம் பண்ணும்படி உங்கள் பக்கமாய் அவர் கடந்து வந்து அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் இருக்கும் அந்த நிலையிலிருந்து தெய்வத்தை நோக்கி பாருங்கள். தேவன் பக்தர்களுடைய வாழ்க்கையை எப்பொழுதும் செழிக்கும்படி செய்கிறவர். தம்முடையவர்களுக்கு தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தி கொடுக்கிற தேவன் இந்த நாளிலும் உங்களுக்கு நன்மை செய்து உங்களை கனம் பண்ண அவர் வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் இருக்கும் அந்த நிலையிலிருந்து ஆண்டவரை நோக்கி பார்க்கிறீங்களா? அவர் எல்லா சத்துருவின் வல்லமைக்கு உங்களை விடுவிப்பார், எல்லா தீங்குக்கும் உங்களை விலக்கி காப்பார். உங்களுக்கு நன்மையும் கிருபையும் சூழ்ந்து கொள்ளும். அவரை நம்புங்கள். உங்களுக்காக நான் செபிக்கட்டும். சர்வ வல்லமை உள்ள நல்ல தேவனே, இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நன்மை செய்து உடைய வாழ்க்கை நீர் கனம் பண்ணும்படி நான் செபிக்கிறேன். நீங்கள் காத்துக்கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுடைய நன்மைகள் குறைவுபடாதபடி உங்களுடைய கிருபையினாலும் இரக்கங்களினாலும் மூடி வழி நடத்தும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. God bless you.